அந்த மாதிரி தான். இந்த பஞ்சு முட்டாய் இந்த இஷ்யூ போயிட்டு இருக்குல்ல, அதை பற்றி அது என்ன போயிட்டுருக்கு இஷ்யூ? பெரிய இஷ்யூ தான் போயிட்டுருக்கு. பஞ்சு மிட்டாய் மட்டும் இல்லை, ஒத்த ரூபா தரேன், தூதுவளை இலை அரைச்சி, அந்த 3 பாட்டுமே இஷ்யூவில் தான் இருக்குது. இப்போ அது அப்படி தான் இருக்குது. இப்போ இப்போ வர்ற புது இயக்குநர்களுக்கு புதுசாக திங்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ தூரம் முடியல. ஒரு நல்ல சாங் பண்ணுறதுக்கு இப்போ இளையராஜா மாதிரியோ தேவா மாதிரியோ என்னோட சம்மந்தப்பட்டவங்க அவங்க 2 பேர் தான். இளையராஜா கிட்டத்தட்ட 7-8 படம் பண்ணார், தேவா ஒரு 7-8 படம் பண்ணார். அவங்க அளவுக்கு இன்றைக்கி கிரியேட்டர்ஸ் இல்லையோ அப்படின்னு தோணுது. அப்படி சொல்ல முடியாது. இவங்க போய் அவங்கள வேலை வாங்குறது ஒரு தனித்துவம். அதை பண்ணாமல் சரி நம்ம வந்துட்டோம் அப்படின்ட்டு எங்கே பழசு ஹிட்டாருன்னு எடுத்து போட்டுக்கிறது. அது எடுத்து யூஸ் பண்ணலாம், அதுக்கு ஒரு மரியாதைக்கு ஒரு வார்த்தை கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸு, சில ஃபார்மாலிட்டிஸு இதெல்லாம் இருக்குது. அதை பண்ணாமல் அவங்க பாட்டில் எடுத்து போட்டாங்க. ஒரு கால் பண்ணி கூட சொல்ல. அதுக்கப்புறம் எல்லாமே சொன்னாங்க லீகலாக மூவ் பண்ணலான்னு. சொல்ல முடியாது, ஃபியூச்சரில் மூவ் பண்ணாலும் பண்ணுவோம். கருத்துள்ள பாட்டோ இல்லை ஒரு நல்ல முன்ன மாதிரி ஒரு பாட்டு இல்லையோ அப்படின்னு ஒரு கதை ஆசிரியர் பாடலாசிரியருக்கு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு சினிமா துறையில் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது பாடலாசிரியருக்கு மட்டும் வெற்றிடம் ஏற்படலை, கதாசிரியர்களுக்கும் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு. நல்ல வசன கருத்தாக்களும் முன்ன மாதிரி முதல் மரியாதையோ கிழக்கு போகும் சீமையிலே அதுவோ இப்போ வர்றதில்லை. இப்போது வேறு மாதிரி டாம் டூம்னு வெறும் எலக்ட்ரானிக் சவுண்ட்ஸு தான் படமாக வருது. மியூசிக்னால் எலக்ட்ரானிக் சவுண்ட்ஸு தான். இப்போது திருப்பி நம்ம இளையராஜா தேவான்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அவங்க மாதிரி லைவில் யார் இன்றைக்கி மியூசிக் பண்ணுறாங்க? அது இல்லாததுனால இந்த குறைகள் ஏற்படுது. இனி அப்படி தான் சினிமா போயிட்டுருக்குன்னு தெரில, சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ 2-3 படங்கள் நல்ல படங்கள் வந்து ஓடிட்டுருக்கு. மாமன் நல்லா போகுதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா போச்சு. எல்லாமே 2மே ஹோம்லி ஸ்கிரிப்ட். அதனால் காலங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜனங்கள் ரசிகர்கள் கூட இவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஏதோ அட்வான்ஸாக நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு எதையோ சவுண்டு. இப்போ அத்தனை குட் பேட் அக்லிங்கிற படத்தில் மாடர்ன் நல்ல மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் வந்து 1000ல் ஒருவன் பண்ணவர். அவர் எவ்வளவோ டேலண்டட் பர்சன். அவர்கிட்ட ஒரு நல்ல சாங் வாங்க முடியலன்னா பழசை எடுத்து போட்டுக்கிறாங்க. அப்போ பழசை நோக்கி தானே போகிறாங்க.